சோரியாசிஸ், எக்ஸிமான்ற வியாதி, ஜென்ரல் அரிப்பு, முகத்தில் முகப்பரு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்தீங்களா ஒரு ஜோரத்துக்கு வைத்தியம் பண்ண மாதிரி, ஒரு சளிக்கு வைத்தியம் பண்ண மாதிரி உங்களை அனுப்ப முடியாது. காலையில் ஃபுல் மீல் சாப்பிடணும், மத்தியானம் மிடில் மேன்ஸ் மீல் சாப்பிடணும், நைட்டு பெக்கர்ஸ் மீல் சாப்பிடணும். இது அப்படியே உல்ட்டாவாயிருது. காலைல ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் என்னத்தையும் ஒன்று குறைச்சிட்டு போயிடுறான். மத்தியானம் எடுத்துகிட்டு போகிற டிஃபன் பாக்ஸ்லாம் வண்டி வரட்டா போனால் அதை போய் சாப்பிட்றான். நைட்டு சாயந்தரம் வந்து உட்காந்துக்கிட்டு சௌரியமாக சாப்பிட்றான். அப்போ இது அவ்வளவு தப்பு. உச்சந்தலில் என்ன இருக்குது, இதுக்கு மேலே வெளியே போக முடியாது. முடிக்கால் இருக்குது, அப்போ முடியை கம்ப்ளீட்டாக காலி பண்ணுது. அதனால தான் ரொம்ப பேருக்கு வழுக்க விழுக்குது இந்த காலங்களில். சின்ன பசங்க கூட நம்மளோட கை கால்லாம் பார்த்தா எந்த வயதுலையும் ஒரு பாலிஷ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நேசை அப்படி தொட்டு பாருங்க, தொடரணும். ஏன்னா இது என்னன்னா, இப்போ முகப்பரு ஏன் முகத்தில் மட்டும் வருது, கை காலில் வரலாம்ல, ஏன் முகத்தில் மட்டும் வருது அப்படின்னா, இந்த கட்டத்தில் இந்த இடத்துல மட்டும் ரத்த குழாய் தோலுக்கு மேலே இருக்கும், தோலோடு இருக்கும். அக்கு பஞ்சட்டா முழுமையான வைத்தியம் இருக்குது. வாரத்தில் 3 நாள் போட்டால் கூட போதும். முற்று முடிய அதை எடுத்துடலாம். இது அந்த இடம் சொரிஞ்சு அந்த ஹீட்டுனால மேலே உள்ள செல்லெல்லாம் சாவுறதுனால அது கொஞ்சம் அப்படியே இதாக சோப்பாகும், அப்புறம் ப்ரௌன் ஆகும், அப்புறம் கருப்பாயிடும். அந்த கருப்பானவங்க உடம்புல இருந்து செதிராக விழுந்துட்டே இருக்கும். அவங்க வந்து உட்காந்துட்டு எழுந்து போனால் அந்த இடம் ஃபுல்லாக செதிலாக இருக்குது. ஆனால் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிக்கு அக்கு பஞ்சட்டா முழுமையான வைத்தியம் இருக்குது. ஸோ இந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கு வந்து நிறைய பேர் வந்து இன்டேக்காக நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க ஸ்கின்னோட ஆரோக்கியத்துக்காக. ஸோ இது வந்து ஏபிசி ஜூஸ்லாம் இடையில ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது? கண்டிப்பாக விட்டமின் வந்து கண்டிப்பாக உள்ள ஸ்கின் க்ளோவை கூட்டும். ஆனால் இந்த சோரியாசிஸ் வந்து ஒரு பரவர வியாதியே கிடையாது. ஆனால் அதை பார்க்கும் போதே நமக்கு கூச்சமாக இருக்கும். இப்போ ஒரு கை கொடுத்தாருன்னா கை கொடுக்குறது கூச்சமாக இருக்கும். இது ஒரு சோஷியல் ப்ராப்ளம். ஆனால் தொடர்ச்சியாக அவங்க இது ஒரு வேலையாகவே பண்ணி வாரத்தில் 3 நாள் போட்டால் கூட போதும். முற்று முடிய அதை எடுத்துடலாம். Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Juicy. Spark the happiness. Quench the thirst naturally. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனில் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. அது நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்கின் தான் நமக்கு, ஃபேஸ் தான் ரொம்ப முக்கியம். அதில் நிறைய பிம்பிள் வருது, ஒரு மாதிரி எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சார்? இந்த ஸ்கின்ன்றது டெர்மட்டாலஜி மட்டும் பார்த்தீங்கன்னாங்கம்மா, இப்போ ஒரு வெள்ளை படர், நம்ம அதை வெண்குஷ்டன்ற தவறான செய்தி, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. குஷ்டத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. லெப்ரசிக்கும் இந்த வெள்ளை படருக்கு சம்மந்தமே கிடையாது. வெள்ளை படர்னு தான் சொல்லணும் தயவு செஞ்சு. அது சோரியாசிஸ், எக்ஸிமான்ற வியாதி, ஜென்ரல் அரிப்பு, முகத்தில் முகப்பரு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்தீங்களா ஒரு ஜோரத்துக்கு வைத்தியம் பண்ண மாதிரி, ஒரு சளிக்கு வைத்தியம் பண்ண மாதிரி உங்களை அனுப்ப முடியாது. நாள்பட்ட வைத்தியம் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் சாப்பிட வேண்டியது இருக்கும். சாப்பிட்டு முழுமையாக குணமாகுமான்னு பார்த்தா அவ்வளோ ஆகாது. அதுக்கப்போ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாப்பா, அந்த காலகட்டங்களில் நான் இன்றைக்கே பல தடவை இதில் ப்ரோக்ராமில் சொன்னபடி சொல்கிறேன், எங்களுக்கு எண்ணெய் ஓட்டங்கள் கம்மி. நாங்கள் ஜாலியாக இருப்போம். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா will take care. கல்யாணம் முடிக்கிற வரைக்குமே நாங்கள் ஜாலியாக தான் இருப்போம். எங்களுக்கு எதை பற்றின சிந்தனையோ யோசனை எதுவுமே அவங்க என்ன சொன்னாங்களோ செஞ்சு நிம்மதியாக இருப்போம். இந்த காலத்தில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால மேற்கொண்டு சாப்பாடு, ஜங்க் ஃபுட், நேர்கட்டணே சாப்பிட்றது ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. காலையில் ஒரு இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம், மத்தியானத்துக்கு சைட் அப்படி சாப்பிட்றது, அது 2வது. 3வது பார்த்தீங்கன்னா காலையில் ஃபுல் மீல் சாப்பிடணும் எப்பயுமே. மத்தியானம் மிடில் மேன்ஸ் மீல் சாப்பிடணும், நைட்டு பெக்கர்ஸ் மீல் சாப்பிடணும். இது அப்படியே உல்ட்டாவாயிருது. காலைல ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் என்னத்தையும் ஒன்று குறைச்சிட்டு போயிடுறான். மத்தியானம் எடுத்துகிட்டு போகிற டிஃபன் பாக்ஸ்லாம் வண்டி வரட்டா போனால் அதை போய் சாப்பிட்றான். நைட்டு சாயந்தரம் வந்து உட்காந்துக்கிட்டு சௌரியமாக சாப்பிட்றான், சாப்பிட்டு தூங்குறோம். அப்போ இது அவ்வளவு தப்பு. நம்பர் 3 நம்ம முதல்ல சொல்கிறது ஸ்ட்ரெயின். 2வது பார்த்திங்கன்னா சாப்பாடு. 3வது மெயின் இது என்னப்பா, நேரங்கட்ட நேரம் தூங்குறது. நம்ம உடம்புக்குள்ளே ஒரு அழகான ஒரு கிளாக் இருக்குது, அதுக்கு பேர் சிர்காடியன் ரிதம்னு பேர். இந்த டைமில் இதைத்தான் செய்யணும்னு சாமி வச்சுருக்கு. அதில் இரவு 9 to 10:30, நல்லா தெரிஞ்சுங்க நேயர்களே, 9 to 10:30 நீங்கள் தூங்கியே ஆகணும். அப்படி நீங்கள் தூங்கலை, மேக்ஸிமம் 11ன்னு வச்சுக்கோங்க. 9 to 11, 10:30க்குள்ளே நீங்கள் தூங்கிடணும். ஏன்னா 11 நம்மளால் 11:30 ஆக்கிடுவாங்க, அதனால தான் 10:30ன்னு சொல்கிறேன். இந்த 9 to 11 நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ஓடுபாதை. இந்த ஓடுபாதை என்ன பண்ணுதுன்னா, இந்த உடம்புல வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. இந்த டயஃப்ரம் உதர விதானத்துக்கு மேலே ஒன்று அப்பர், அங்கேருந்து பெல்லி பட்டன் மிடில், பெல்லி பட்டனுக்கு கீழே உள்ளது லோயர். 3 கம்பார்ட்மெண்ட். இந்த 3 கம்பார்ட்மெண்ட்டையும் கரெக்டான அளவு அப்படி ஹீட்டை கொண்டாந்து நிப்பாட்டி நம்ம உடம்பை தூங்க வைக்கிறதுக்கு சாமி ஒரு ட்ரிபிள் வார்மர்னு ஒரு மெரிடியனை உபயோகிச்சிருக்காரு.
இவர் கரெக்டாக அந்த 9 to 11 தான் பயங்கரமாக வேலை செய்வார். இப்போ நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் கால் பிளாடர் மெரிடியனுக்கு போயிடுவார். யார் இந்த தெம்பு. இந்த கால் பிளாடர் எதுக்காக சாமி வச்சுருக்குன்னா யோசனைக்கு, டிசிஷனுக்கு, பிளானிங்க்கு. அதனால் நீங்கள் 11 மணிக்கு தாண்டிட்டீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. அழகாக தூக்கம்லாம் அப்படி வராது. 11 கடந்துருச்சுன்னா நீங்கள் எப்பயும் பாருங்கள் படிக்கும்போது ரொம்ப அதனாலே ரொம்ப பேர் எனக்கு லேட் நைட் எல்லாரும் போனதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுதுமாங்க. ரொம்ப தப்பு, அது உடம்பை கெடுத்துடும். அப்போ இந்த 3 காரியம் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் உங்கள் உடம்புல வந்து கும்பிடுங்க ஹீட் ப்ரொடக்ஷன் ரொம்ப வராது. இத்தனை காரியமும் நீங்கள் பண்ணிங்கன்னா உடம்புல ஹீட் ப்ரொடக்ஷன் அளவுக்கு அதிகமாகிடும். இப்போ இந்த ஹீட்டு உடம்புல ஆகுது எங்கேப்பா போகும்? உச்சந்தலை வரைக்கும் தான் போகலாம், அதுக்கு மேலே போகிறதுக்கு இடம் கிடையாது. ஹாட் ஏர் டென்ஸ் டு மூவ் அப். எது வரைக்கும் போகலாம்? உச்சந்தலை வரைக்கும் தான் போகலாம். உச்சந்தலையில் என்ன இருக்குது? இதுக்கு மேலே வெளியே போக முடியாது. முடிக்கால் இருக்குது. அப்போ முடியை கம்ப்ளீட்டாக காலி பண்ணுது. அதனால தான் ரொம்ப பேருக்கு வழுக்க விழுகுது இந்த காலங்களில், சின்ன பசங்களை கூட. இப்போ இது ரத்தத்தில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரத்த குழாய் வந்துங்க உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ அந்த ஹீட்டு ரத்த குழாயில், தோலுக்கு சப்ளை பண்ணுற ரத்த குழாயில் ஓடுற ஹீட்டு அதிலேருந்து வெளியே வரும். இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னாப்பா நம்மளுடைய கை கால்லாம் பார்த்தா எந்த வயதுலையும் ஒரு பாலிஷ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இப்படி லேசாக அப்படி தொட்டு பாருங்கள், சொரங்கும். ஏன்னா இது என்னென்னா ஒரு அசிடிக் கோட்டு. சாமி ஒரு ஆசிடை தடவி தான் நம்மளை படைச்சிருக்காரு. கிருமி வெளியேருந்து வருதுன்னா உள்ளே போயிடக்கூடாதுல்ல, அது பட்ட உடனே செத்து போயிடும். அதுக்காக சாமி வச்சுருக்கு. அந்த அந்த அசிடிக் கோட்டு இந்த ஹீட்டு ரத்தத்தில் இருக்கும்போது அது தோலுக்கு சப்ளை பண்ணுற ரத்த குழாயிலிருந்து ஹீட் வரும்போது அது கம்ப்ளீட்டாக காலி ஆகிடும். அப்போ அந்த அசிடிக் கோட்டு காலி ஆகிடுச்சுன்னா கிருமி வந்தால் உட்காரும். அப்போ அது அரிக்கும், சொருப்புது நட. அப்போ அரிக்கிறதுனால வியாதி வர்றது தோல் சம்பந்தப்பட்ட வியாதி. இந்த ஹீட்டு ஓவராக ஜாஸ்தி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது உள்ளே இருந்து வருது. இப்போ முகப்பரு ஏன் முகத்தில் மட்டும் வருது, கை காலில் வரலாம்ல, ஏன் முகத்தில் மட்டும் வருது அப்படின்னா இந்த கன்னத்தில் இந்த இடத்துல மட்டும் ரத்த குழாய் தோலுக்கு மேலே இருக்கும், தோலோடு இருக்கும். லேடிஸுக்கு தின் ஸ்கின், ஜென்ஸுக்கு திக் ஸ்கின். அதனால தான் நாங்கள் உங்களை கிண்டல் பண்ண நீங்கள் உடனே அப்படியே ப்ளஷ் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் சேவுக்குது இல்லை, யாரும் பெயிண்ட் அடிக்கிறாங்க, அது வந்து ரத்த ஓட்டம். அப்போ இந்த இடத்துல நிறைய ஹீட் இருக்கும். இப்போ நீங்கள் தோசை விடும்போது ஈக்குவலாக மாவை சுற்றுறீங்க, கீழே இருந்து ஹீட் வந்தோடனே டப்பு டப்புன்னு வெடிக்குதில்ல, ஓட்ட விழுதில்ல தோசையில், அதுதாங்க முகப்பொரு, சிம்பிள். அப்போ இந்த நீங்கள் இப்போ பால் பொங்கி வரும்போது சிம் வைக்காமல் நீங்கள் தண்ணி ஊற்ற மாட்டீங்க, முதல்ல சிம் வச்சு தான் தண்ணி ஊற்றுறீங்க. அது மாதிரி இப்போ இந்த மேலே உள்ள இந்த முகத்தில் உள்ளதுக்கு நீங்கள் எத்தனை க்ரீம் போடுங்க, எத்தனை மாத்திரை கொடுங்க, வியாதி உள்ளே இருந்து வர ஹீட்டு அப்போ எப்படி நல்லாகும்? இப்போ எங்கள் அக்குப்பஞ்சர் வைத்திய முறையில் நான் நீட்டாக உள்ள ஹீட்டை எடுத்துருவேன். உள்ள ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகாமல் அடுத்து பண்ணிடுவேன். அது பண்ணாலே இது உணர்ந்துடும். ஏன்னா எரியிற ஒளியில் இப்போ எரியறதை பிடுங்கன்னா எரியறது நின்றுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் அதை எடுத்த உடனே இது காஞ்சிருங்க, அதை கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வைத்தியம் தோலுக்கு முடிஞ்சு போச்சு. இதே ஹீட்டு தான்ப்பா இதுக்கு நான் சொன்னபடி ஹேர் ஃபாலுக்கு. 3வது பாருங்கள், எக்ஸிமாவில் இந்த ஹீட்டு ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த கிருமி போய் உட்காருத, அதை அரித்து முதல்ல புண்ணு வரும். அதை நம்ம கையை வச்சோம்னா எடுக்கவே முடியாது, நம்மளால் அவ்வளோ அரிப்பு இருக்கும். அதை அரித்து நம்மளை புண்ணாக்கிடுவோம். புண்ணு ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து வர்றது வெட் எக்ஸிமா. புண்ணு ஆகாமல் இருக்கிறதுக்கு சாதாரண எக்ஸிமா. இது அந்த இடம் சொரிஞ்சு அந்த ஹீட்டுனால மேலே உள்ள செல்லெல்லாம் சாவுறதுனால அந்த இடம் கருத்து போயிடுது. 2வது சோரியாசிஸ்ன்றது என்ன? இந்த வெண்படர்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. அது ஒரு குஷ்டமே கிடையாது. நம்ம உடம்புல எல்லாருக்கும் கலர் இருக்குல்லப்பா, இது வந்து மெலனின் அப்படின்ற ஒரு செல்லு, இந்த மெலனோசைட்ஸ் இருக்கும், அதுதான் அந்த செல்லு தான் முக்கியமானது. அந்த மெலனோசைட்டுன்ற செல்லு எரிஞ்சிருது. அப்போ எங்கெல்லாம் எரியுன்னு பாருங்கள். முதல்ல நீங்கள் இந்த வெண்படரில் உங்களுக்கு பாருங்கள், எங்கே மூவ்மெண்ட் இருக்கும் அங்கே தான் முதல்ல வரும். விரல் முனியில் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். லிப்பில் வரும், ஏன்னா லிப்பு பேசிக்கிட்டே இருக்கோம்ல. கண்ணு பட்டையில் வரும், ஏன்னா ஆடிக்கிட்டே இருக்குல்ல. கால் விரலில் வரும், ஏன்னா நிற்கும் போது ஹீட் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த அக்கிளில் வரும், ஏன்னா எந்த நேரமும் இருக்கும். பிரஸ்ட்டுக்கு அடியில் வரும், அது நம்ம பெல்விஸில் வரும். இந்த மாதிரி எந்த இடங்களில் உராய்வு இருக்கோ, எந்த இடங்களில் ஹீட் ஏற்கனவே இருக்கோ, அங்கே உள்ள ஹீட்டு இன்னும் ஈஸியாக வெளியே வர்றதுனால அந்த ஏரியாவில் இருக்கும். இதுக்கு இதே வைத்தியம். ஆனால் அந்த செல்லை வளர வைக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். அது நீங்கள் போர் அடிக்காமல் வந்தீங்கன்னா அந்த வெள்ளை உள்ள இடங்களில் முதல்ல என்ன ஆகும்னா, அந்த முடிக்கால் இருக்குல்லப்பா, அந்த இடம் கருப்பாகும். அப்படியே கருப்பாக தெரியும், புள்ளியாக. அதுக்கப்புறம் அந்த புள்ளி பெருசாகி பக்கத்தில் உள்ள தோலோடு ஒட்டி நார்மல் ஸ்கின் ஆகிடும். ஆனால் அதுக்கு ரொம்ப நாளாகும். இப்போ இதே எக்ஸிமா அதெல்லாம் ஒரு 60 நாளில் நான் நல்லா இருக்கிறேன்னா, இது வந்து அப்படி இல்லை, இது கொஞ்சம் நாளாகும். ஆனால் தொடர்ச்சியாக அவங்க இது ஒரு வேலையாகவே பண்ணி வாரத்தில் 3 நாள் போட்டால் கூட போதும்.
போட்டாங்கன்னா முற்று முடிய அதை எடுத்துடலாம். இப்போ சோரியாசிஸ் பார்த்துருப்பீங்கப்பா. சோரியாசிஸ் வந்து ஒரு பரபர வியாதியே கிடையாது. ஆனால் அதை பார்க்கும் போதே நமக்கு கூச்சமாக இருக்கும். இப்போ அவர் கை கொடுத்தாருன்னா கை கொடுக்குறதுக்கு கூச்சமாக இருக்கும். இது ஒரு சோஷியல் ப்ராப்ளம். அவருக்கு அது வலியெலாம் ஒன்றும் இருக்காது. அது என்னன்றது எங்களுக்கு தெரியாது. ஒரே வார்த்தையில் அலோபதியில் வந்து எக்ஸாசர்பேஷன்ஸ் அண்ட் ரெமிஷன்ஸ் ஆர் காமன்னு போட்டுருவாங்க. திருப்பி திருப்பி வரும், அளவுக்கு அதிகமாக வரும் அப்படின்னு தான் எங்கள் பாடம் சொல்லுது. ஏன் என்ன கிருமி இருக்குது தெரியாது எங்கள் அலோபதியில். அதனால தான் சோரியாஸுக்கு ஒரு வைத்தியம், முழுமையான வைத்தியம் கிடையாது. இப்போ எங்கே அதில் அது எப்படின்னா, நீங்கள் ஒரு குச்சி எடுத்துங்கப்பா, தீயில காமிங்க, காமிச்சு எடுத்து பாருங்கள், சிவப்பாக தெரியும். ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் தெரியும், மஞ்சள் கலர் தான். இன்னும் கொஞ்சம் நேரம் காமிச்சிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சிவப்பாயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ப்ரௌன் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கருப்பாகி கரியாயிடும். இந்த கரியானதில் வந்து பாருங்கள், இதாக விழுகும், தூசியாக விழுகும் கீழே, பார்த்துறீங்களா? இதாங்க சோரியாசிஸ். சிம்பிள். முதல்ல சிவப்பு கலரில் அப்படியே இளஞ்சிவப்பில் பேச்ச சொல்லுவோம். ஏன்னா அந்த தோலில் உள்ள ஹீட்டு வெளியே வருதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ அது அந்த இடத்துல அந்த இளஞ்சிவப்பாக வரும். கொஞ்ச நாள் அப்படி வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது கொஞ்சம் அப்படியே இதாக சிவப்பாகும், அப்புறம் ப்ரௌன் ஆகும், அப்புறம் கருப்பாகிடும். அந்த கருப்பானவங்க உடம்புல இருந்து செதிலாக விழுந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து உட்காந்துட்டு எழுந்து போனால் அந்த இடம் ஃபுல்லாக செதிலாக இருக்கும். இது வந்து எல்லோரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது அப்படி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதே கதை தான். அந்த ஹீட்டை எடுக்கணும், ஹீட்டு வராமல் தடுக்கணும், தோலுக்குன்னா வைத்தியம் பண்ணணும். அந்த செதிலாக வர்றது வந்து 4th ஸ்டேஜ். அது வர்றதுனால அது கொஞ்சம் நாள்பட்ட வைத்தியம். ஆனால் தொடர்ச்சியாக அவங்க போரடிக்காமல் வந்தாங்கன்னா என்னால் அதை கம்ப்ளீட்டாக 100க்கு 100 நல்லாக்க முடியும். இட் டேக்ஸ் ஆன் லாங் டைம். டெய்லி 1/2 மணி நேரம். மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. அது உங்கள் லைஃப் ஸ்டைல். இந்த எக்ஸாசர்பேஷன் ரெமிஷன் ஏன் காமன்னா, இப்படி இருக்கேன்னு நினச்சிட்டானா உள்ள ஹீட்டு கூடிடும். எப்பயுமே டிப்ரெஷன் ஹீட்டை கூட்டும்பா. அப்போ அவனுக்கு அதை யோசிச்சிட்டானா ஜங்கின்னு வந்துடும். அதனால் தோல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளுமே அக்குபஞ்சர் வைத்திய முறையில் மெயின் ரீசன் வந்து உள்ளேருந்து வரக்கூடிய ஹீட்டு. அதனால நீங்கள் வெளியில் எவ்வளவு போட்டாலும் அது நல்லாகாது. ஏன்னா பிரச்சனை உள்ளேருந்து வருது. இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் விதின், வெளியில் இல்லை. வெளியில் நீங்கள் எத்தனை மாத்திரை போட்டாலும் அடியிலேருந்து வந்துக்கிட்டே இருந்தால் என்ன செய்வீங்க நீங்கள்? அதனால தான் அதுக்கு முழுமையான வைத்தியம் கிடையாது. ஆனால் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிக்கு அக்குபஞ்சர்ட்ட முழுமையான வைத்தியம் இருக்குது. ஆனால் குறைஞ்சது மினிமம் 60 நாள். ஆமாம், மேக்ஸிமம் அவங்க நல்லாகிற வரைக்கும் தான். என்னால் அறுதிட்டு சொல்ல முடியாது இத்தனை நல்லாயின்னு. மிச்ச சயின்ஸில் அதுவும் கிடையாது. இப்போ நான் 60 நாள் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி நான் சொல்ல முடியாது. நீங்கள் முகப்பொருளில் 30 நாளுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், 30 நாள் நீங்கள் வாங்க, முகப்பொருளில் பயங்கர மாற்றம் காமிச்சிடும். அப்புறம் வாரத்தில் 2 நாள் வந்து வைத்தியம் பண்ணி முடிச்சுட்டு போங்க. இந்த கரும்புள்ளி இருக்கும் பாருங்கள், அது கூட நான் எடுத்துருவேன். ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னாப்பா இந்த பொறு வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா புள்ளியாக ஓட்டா இருக்கும் தெரியும். அந்த பள்ளத்தை கூட ரெப்பிடலாம் அக்குபஞ்சரில். காஸ்மெட்டிக் அக்குபஞ்சரில் நாங்கள் அதெல்லாம் பண்ணிடுவோம். சின்ன சின்ன புள்ளியாக இருக்கும்டா, போச்சு பார்த்தாலே தெரியும் ஏதோ வியாதி வந்திருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் எடுத்துடலாம். மொசைக் மாதிரி ஆகிடும் ஃபேஸு. தட் இஸ் பாசிபிள் அக்குபஞ்சரில். இப்போது நிறைய பேர் வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து வெள்ளையாகணும் அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட்ஸ், ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக ஒர்க் ஆகும் சார்? நான் இது வந்து தெளிவாக சொல்கிறேன். எதை வேணாலும் நீங்கள் நல்லாக்கணும்னு முயற்சி பண்ணலாம். ஆனால் பெர்மனெண்ட்டாக நல்லாக்க முடியாது. உடம்பு அமைப்பு தான். இப்போ குட்டியாக இருக்கேன், நான் வளர்க்கணும் முடியாது. தலைமுடி இருக்குது, ஒரு வயசில் கருப்பு ஆகிறது வெள்ளையாகத்தான் செய்யும். நீங்கள் வேணால் டை போட்டு கருப்பாக்கலாம், ஆனால் அப்படியே இருக்க முடியாது, திருப்பி வெள்ளையாக தான் இருக்கும். அதில் இயற்கையை மீறி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. இந்த உடம்புல என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான். இப்போ நீங்கள், நான் இது வந்து சோப் கம்பெனிக்கு எங்கேயும் சொல்ல, சோப்பு எல்லாமே அல்கலி. நல்லா யோசிச்சுங்க. உடம்புல நான் சொல்கிறது ஆசிட். அப்போ நீங்கள் அதை வச்சு தேய்ச்ச உடனே நியூட்ரலைஸ் ஆகி வெளுப்பாக தெரியும். ஆனால் இது நான் சொன்ன அந்த ப்ரொடக்டிவ் லேயரை அழிச்சிருது. அப்போ எவ்வளோ தப்பு. இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்கிறது? அதனால தான் அந்த அடுத்த கம்பெனிகள்லாம் அசிடிக் சோப்புன்னு இப்போ வருது பாருங்க. அது காரணம் என்னென்னா, அது அசிடிக் சோப். அது இந்த இதை கெடுக்காதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி யாருமே கலர் நான் மாற்றுறேன் எனக்கு தெரிய இல்லை. நான் மாற்றவங்கள குத்தம் சொல்லலை. எனக்கு தெரிய இயற்கையை யாருமே எதையும் ஆக்க முடியாதுங்க. அது உண்டு. கொஞ்ச நாளைக்கு வேணால் தள்ளி போடலாம். எப்படி ஒரு முதுமையை தள்ளி போடலாமோ அவ்வளோதான். இப்போ நான் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுறேன், 62 வயசில் தொங்குற முகத்தை ரவுண்ட் ஆக்குறேன். எவ்வளோ நாள்? அந்த 1.5 வருஷம் தான். 1.5 வருஷத்துக்கு வர பழைய தொங்கத்தானே செய்யும். இயற்கையை ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சதுக்கப்புறமே அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இல்லைப்பா, அது நாங்கள் பேஷண்ட்டை சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒரு வியாதின்னு என்கிட்ட வந்தவுடனே, இந்த வியாதி ஏன் வந்தது? ஏன்னா அக்குபஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னாப்பா, பாக்கி சயின்ஸ் எல்லாமே உடம்பு வியாதி இப்படி தான் பார்க்குது. எங்கள் அக்குபஞ்சர் மட்டும்தான் 3 லெவல் ஒரு உடம்புல இருக்குது. வியாதி வர்றதுக்கு 3 லெவல். ஒரு லெவல் ஃபிசிக்கல்,
அதில் வியாதி வரலாம். அப்போ ஃபிசிக்கலாக வைத்தியம்னா நல்லாயிடும். அடுத்த லெவல் எமோஷனல். இந்த எமோஷனல் கெட்டு போச்சுன்னா ஃபிசிக்கலாக வியாதி வரும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ வைத்தியம் ஃபிசிக்கலாக பண்ணாலும் அது நல்லா போகாது. அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணால் தான் இது நல்லா போகும். சார் எப்படி சார் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ சிவாஜி அப்பா இருக்கார், அவர் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணுறார், நல்லா தெரியுது அவர் கதை கிடையாது, காசு வாங்கி நடிக்கிறாருன்னு தெரியும். நம்ம வீட்டில் ஏசியில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு டிவியில் பார்க்குறோம். ஒரு சென்டிமெண்ட்டான சீன் வந்தால் நமக்கு தொண்டை அடிக்குதுல்லன்றோம்ல, ஒரு 4 சீனுக்கு அப்புறம் அது போயிடுதுல்ல. அப்போ சளியே கிருமியே வராமல் அந்த இடத்துல எப்படி சளி வந்துச்சு? வைத்தியமே பண்ணாமல் எப்படி போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்லடா. இப்போ நீங்கள் வந்து டாக்டர் என்ன டாக்டர் இப்படி இருக்குது, இது எப்படி வந்துச்சுன்னு நான் அவுட்டு. திஸ் இஸ் அ இம்பேக்ட் ஆஃப் த எமோஷன் ஓவர் த ஃபிசிக்கல் பாடி. புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு எமோஷனுக்கும் இந்த உடம்பு பயங்கரமாக அதுக்கு ரியாக்ட் பண்ணும். இப்போ நம்ம எல்லாருக்குமே இப்போ தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் பிறந்த எல்லாருக்குமே தெரிஞ்சது நவரசம். 9 வகையான உணர்வுகள் தான், எமோஷன்ஸ் தான். நம்புங்க, டிபெட்டன் மெடிசனில் 84,000 எமோஷன் சொல்கிறான். இது கூடினா வியாதி, குறைஞ்ச வியாதி. 1,68,000 வியாதியை டேப்லெட் பண்ணி வச்சுருக்கேன். யார் வேணாலும் போய் பார்த்துங்க. இஷி டான்டன் ஒருத்தர் எழுதின புக்கில் இருக்குது. 1,68,000 வியாதியை சொல்கிறாங்க 84. அப்போ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வருத்தப்பட்டாலும் வரும், ஓவராக பண்ணாலும் வரும். ஓகே சார். ஸோ இந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கு வந்து நிறைய பேர் வந்து இன்டேக்காக நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க ஸ்கின்னோட ஆரோக்கியத்துக்காக. ஸோ இதில் வந்து ஏபிசி ஜூஸ்லாம் இடையில ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சார் கண்டிப்பாக விட்டமின் வந்து கண்டிப்பாக உள்ள ஸ்கின் க்ளோவை கூட்டும். ஆனால் இந்த க்ளோ வந்து கூட்டும் போது உள்ளே வந்து அவனுக்கு அந்த ஹாட் ஏர் இல்லாமல் இருக்கணும். ஹாட் ஏர் அவனோட திங்கிங்னால, உணவு பழக்க வழக்கத்தினால, அவனுடைய வாழ்க்கை வழிமுறையில் லேட்டாக தூங்குற மாதிரி இருந்துவன் எத்தனை மாத்திரை போட்டாலும் அந்த க்ளோ வராது. நீங்கள் க்ளோ எடுக்கிற தவறுன்னு நான் சொல்ல, கண்டிப்பாக வேணும் தான். ஆனால் இதெல்லாம் செய்யாமல் இருக்கணும். அதனால தான் ஒருத்தங்களுக்கு அந்த ரிசல்ட், ஒருத்தங்களுக்கு பார்த்தா எவ்வளோ வருஷம் சாப்பிட்டா அப்படியே இருக்கும். ஏன்னா அது வந்து கெடாமல் வேணால் பார்க்கும். பட் இவங்க பண்ணுற காரியங்களுக்கு எடுத்துருமே ஹீட்டை உண்டாக்காமல் பார்க்கணும்ல. அது வெரி சிம்பிள். ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அதுக்கான அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதில் 100% தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாங்கப்பா. ஏதோ ஒரு டிவி வாய்ப்பு கிடைக்குதுன்னு நான் சொல்லலை. இது எல்லாமே முழுமையாக குணப்படுத்த முடியும். நாட்கள் முன்ன பின்ன ஆகும், அவ்வளோதான். அந்த பொறுமை பேஷன்ஸுக்கு தான். ஏன்னா நம்ம முட்டையை குடித்தோடனே கையை மடக்கி பார்க்குறோம், வந்துருச்சான்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்ம சென்னை. இது அப்படி இல்லை. ஏன்னா உடம்புல உள்ள நோயை முற்றுமுடிய நோய் நாடி, நோய் முதல் நாடி. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. மேலோட்டமாக உங்களை குணப்படுத்துறது 10 நாளில் முடியும் எனக்கு. பட் அது பிரயோஜனம் கிடையாது, திரும்ப வரும். இந்த வைத்திய முறையில் முற்றுமுடிய வராது. வாய்ப்பு எடுத்துக்கு நன்றி. தேங்க்யூ சார்.